நிலத்தடி நீரை உறிஞ்சி விளைநிலங்களை பாழ்படுத்தி வரும் சீமை கருவேல மரங்களை அகற்ற அரசு என்ன செய்ய வேண்டும்? இது குறித்து இயற்கை ஆர்வலர் மணிவேனுடன் நமது செய்தியாளர் ராம்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். நிலத்தடி நீர் மட்டத்தை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த சீமை கருவேல் மரங்களானது தற்பொழுது காணப்பட்டு வருகிறது. மேலும் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை கூட உறிஞ்சக்கூடிய விஷத்தன்மை வாய்ந்த மரமாகவும் இது கருதப்படுகிறது. எனவே இம்மரங்களை முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்பது தற்போதைய சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளது. இதற்காக தொடர்ந்து போராடி வரும் மணிவேல் என்ற சமூக ஆர்வலர் நம்மிடம் இருக்கிறார். அவற்றை நம்ம இது குறித்து கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா, இந்த சீமை கருவேல் மரங்கள் அரியலூர் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு பரவி இருக்கு? அரியலூர் மாவட்டத்தில் சீமை கருவேல் மரங்கள் கிட்டத்தட்ட பாதி மாவட்டங்களில் இது சீரழிந்திருக்கிறது, அதாவது வளர்ந்திருக்கிறது. அந்த வளர்ச்சியினால் நீர்வளம், நீர்மட்டம், பூமி நீர்மட்டம்லாம் கீழே போகிறது. இதை கண்கூட நாங்களும் சமூக ஆர்வலர் முறையில் நாங்களும் நிறைய இடத்துல இதை போய் பார்த்துருக்குறோம். ஆய்வாளர்களும் வந்து அதை பார்க்கும்பொழுது நீர்மட்டம் குறைஞ்சிருக்குன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அனுபவத்தை வச்சு பார்க்கும்பொழுது இந்த சீமைக்கருவை மரத்தின் வேர்கள் சுமார் 10 அடியிலிருந்து 15 அடி வரையிலும் கீழே உள்ள ஈரப்பசையை இழுக்கக்கூடிய தன்மை கொண்டது. இந்த ஈரப்பசையை இழுத்த பிறகு தண்ணீரினுடைய மட்டம் கீழே சென்று விடுகிறது. மரம், செடி, கொடி எதுவுமே வளர்ச்சி பெறவில்லை, வளராது. ஏன்னா ஈரம் இல்லாத மண்ணில் எதுவுமே வளராது. அந்த அளவுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த கொடூரமான மனிதர்களுக்கு கொடிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மரமாக இந்த சீமைக்கருவை நடைமுறையில் உள்ளது சார். இந்த சீமை கருவேல் மரங்களை அழிக்கணும்னா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? சீமை கருவேல் மரத்தை அழிக்கணும்னாக்க மக்களிடமும் மாணவர்களிடமும் சமூக ஆர்வலர்களிடமும் ஒரு விழிப்புணர்வை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் செயல்படுத்த வேண்டும். அந்த விழிப்புணர்வு கூட்டங்கள், துண்டு பிரசுரங்கள், பலகைகள் இதெல்லாம் வைத்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். கடந்த காலங்களில் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு ஒரு இது கொண்டுட்டு வந்தாங்க. குடும்ப கட்டுப்பாடு ஒரு கட்டுக்குள் வந்துடுச்சு. இப்போ கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தது. அரசு நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இதை செய்தால் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும், பூமி நீர்மட்டம் உயரும், நல்ல செடி கொடிகள் பசுமையாகும். பசுமை இருந்தால் மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மழை வந்தால் நாடு செழிக்கும், நல்லது நடக்கும் என்பது இந்த சீமை கருவேல் மரங்கள் வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை உறிஞ்சது மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரியான தீங்கு விளைவிக்குது? அதாவது நிலத்தடி நீர்மட்டத்தை உறிஞ்சதுங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. எங்கள் அனுபவத்தில் பார்க்கும்போது நீண்ட நேரம் அந்த இதில் இருந்ததுன்னா மாடு அசை போடுறதுலேருந்து எல்லாமே சிரமங்கள் இருக்குது. அதை நாங்கள் நேராக பார்க்குறோம். அதனால் அது நிழல் கூட நமக்கு சரியாக இருக்காது அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீமை கருவேல மரங்கள் அகற்றணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து ஒரு இயக்கமாக செயல்படுத்தினாங்க. அது காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு. அதேமாரி ஒரு இயக்கம் செயல்படுத்தணுமா? அதை விட இன்னும் சற்று தீவிரமான இயக்கமாக செயல்பட்டால் கூட நல்லது தான். ஏன்னாக்க மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், துண்டு பிரசுரங்கள் மற்ற எக்ஸ்ட்ரா எதுலையாவது. ஆனால் இதை முற்றிலும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அழிப்பது 2வது கட்டம். கட்டுப்பாட்டுக்குள் முதலில் கொண்டு வர வேண்டும். இதை அரசு தனி கவனம் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் செயல்படுத்தினால் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பண்ணினால் ஒழிய நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கான வாய்ப்பும் இல்லை, செடி கொடி பசுமையாக இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. எனவே நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் கால்நடைகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த சீமை கருவேல் மரங்களை முற்றிலுமாக அழிக்க மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலரின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.